மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளியருண். சுவையான ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணி பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை போட்டு எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணுங்கள். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 4 ஸ்பூன் அளவு டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ட்ரையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், 5 புதினா இலை போட்டு நல்லா 1 ஹவருக்கு அந்த ப்ரானை சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் குக்காக ஒரு 8 மினிட்ஸ் ஆகும். 8 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்திருக்கும். இடையில ஒரு வாட்டி ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா ப்ரான்குள்ளார இறங்கும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக 8 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரான் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. 1 மினிட்க்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்ல சூடான சாதத்தில் இந்த சுவையான ப்ரான் கிரேவியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.